எல்லாருக்கும் வணக்கம். சில சமயம் வாழ்க்கையோட ரொம்ப பெரிய தத்துவம் எல்லாம் ஒரே ஒரு பக்கத்துல அடங்கிடும் தெரியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஐடியாவை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் நம்மளோட இன்னைய மூலப்பொருள். டெய்லி டிவைன் டைஜஸ்ட். இது சும்மா எப்படி வாழணும்னு சொல்றது மட்டும் இல்ல, வாழ்க்கையோட நோக்கமே என்னன்னு நமக்கு புரிய வைக்குது. சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலாம். அதாவது இருத்தல்ல 2 வகை இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. இந்த பிரபஞ்சத்துல ஒரு நட்சத்திரத்துல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சின்ன செல் வரைக்கும், உயிர் உள்ளதோ உயிர் இல்லாததோ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இங்க தான் ஒரு கேள்வி வருது. சரி, எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கா? நிச்சயமா இல்ல. இங்க பாருங்க, அந்த வித்தியாசம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் ஜடம், அதாவது உயிரில்லாத பொருட்கள், அது சும்மா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பக்கம் உயிருள்ளவை, அதுக்கு தன்னை பத்தியும் தன்னை சுத்தியும் என்ன நடக்குதுன்னு ஒரு உணர்வு இருக்கு. அதனால அது வளருது, மாறுது, பரிணாமம் அடையுது. சரி, அப்போ இந்த உணர்வு உள்ளதா இருக்கிறதுனா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போமா? இது வெறுமனே இருக்கிற நிலையிலிருந்து வேறொன்றாக ஆகும் ஒரு பயணத்தை பத்தினது. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, உணர்வுங்கிறது நம்மளோட இருப்ப ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்திர திறமைதான். சிம்பிளா சொன்னா இது ஒரு விழிப்புணர்வு. இந்த கம்பேரிசன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஜடத்தோட இருப்புங்கிறது ஒரு ஸ்டில் போட்டோ மாதிரி, ஒரே இடத்துல அப்படியே உறைஞ்சு நிக்கும். ஆனா உயிருள்ளவங்களோட வாழ்க்கை அது ஒரு சினிமா மாதிரி, அடுத்தடுத்த காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு கதை மாதிரி விரிஞ்சுகிட்டே போகும். அப்போ உயிருள்ள வாழ்க்கை சும்மா இருந்துடுறதில்ல, அதுக்குள்ள இருக்கிற சக்திய அது வெளிப்படுத்துது. அது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு விழிப்புணர்வு, அதனால ஒரு உருமாற்றம், அப்புறம் வளர்ச்சி, கடைசியா பரிணாமம். இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த உணர்வுள்ள ஜீவராசிகள்ல மனுஷனோட இடம் என்ன? இது திட்டமிட்டு வாழ்றதோட சக்திய பத்தினது. இந்த புத்தகத்துல மனுஷனா உயிருள்ளவற்றுள் முதன்மையானவன் சொல்றாங்க. ஆனா ஏன்? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. அதுக்கான பதில் இங்க இருக்கு. மத்த உயிரினங்கள் மாதிரி இல்லாம மனுஷன் தன்னோட வாழ்க்கைய ஒரு நோக்கத்தோட ரொம்ப தெளிவா வாழ்றான். ஒரு பிளான் போட்டு தன்னோட வாழ்க்கையை இன்னும் பெட்டரா ஆக்கிக்கிறான். இதுதான் மனுஷனை ஸ்பெஷல் ஆக்குது. சரி, நாம இப்ப இந்த முழு விவாதத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற அந்த ஃபைனல் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? வாழ்க்கைங்கிறது ஒரு விரிவடைதல்னு பார்த்தோம், மனுஷன் அத ஒரு நோக்கத்தோட கொண்டு போறானும் பார்த்தோம். அப்போ இதோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்? பதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாய்ஸ் தான். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற ஒரு சாய்ஸ். இங்க பாருங்க, இந்த 2 சாய்ஸ் என்னன்னு. ஒன்னு விரிவடைதல், அதாவது வளர்ச்சி, பரிணாமம், மொத்தத்துல வாழ்க்கை. இன்னொன்னு சுருங்குதல், அதாவது தேங்கி போறது, சிதஞ்சு போறது, மொத்தத்துல மரணம். இந்த 2ல ஒன்னதான் நம்ம எப்பவும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். அப்போ மொத்த சாராம்சமும் இதுதான். விவேகானந்தரோட இந்த பவர்ஃபுல் வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு. விரிவடைதலே வாழ்க்கை, சுருங்குதலே மரணம். இந்த முழு விஷயமும் கடைசியா நம்மள ஒரு கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க அறிவா இருக்கட்டும், உங்க அன்பா இருக்கட்டும், உங்க திறமையா இருக்கட்டும், எதுலயாச்சும் இன்னைக்கு நீங்க எப்படி விரிவடைய போறீங்க?